ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் AIATSL. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் லிமிடெட். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வாக்கின் டிரைவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 247 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ₹22,532, 60,000 பெர் மந்த். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே, மகாராஷ்டிராவில் இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட் AIASL.in. ஸோ டோட்டல் இந்த 247 வேகன்சிஸை மல்டிபிள் வேகன்சி கீழே வந்து இங்கே ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ டெப்யூட்டி டெர்மினல் மேனேஜர், டியூட்டி ஆஃபீஸர், ஹேண்டிமேன், ஹேண்டி உமன், இதில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த போஸ்ட் இருக்குது. 190 இருக்குது ஹேண்டிமேனில். ஹேண்டி உமனில் பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவில் 47 போஸ்ட் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் நேம் கீழேயும் நம்பர் ஆஃப் போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. அதே போல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹேண்டிமேன், ஹேண்டி உமனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே போல் ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், யூட்டிலிட்டி ஏஜென்ட் அண்ட் ரேம்ப் டிரைவர், இதுக்கெலாம் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். மேலே இருக்க ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி, MBA அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி கிளியராக பார்க்கலாம். அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து பெர் மந்த் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். எந்த டேட்லனா January 1, 2024. இப்போ இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது. இதில் டெப்யூட்டி டெர்மினல் மேனேஜர் மட்டும்தான் 55. மீதி இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கலான்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500, எக்ஸ் சர்வீஸ்மேன், SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 0. அதாவது அவங்க அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் பே பண்ண தேவையில்லை, டைரெக்டாக ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து வாக்கின் இன்டர்வியூ. வாக்கின் இன்டர்வியூட அந்த அட்ரஸ் இருக்குது. பூனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், ஸ்கூல் சர்வே நம்பர் 33, லேண்ட் நம்பர் 14, டிங்ரே நகர், பூனே, மகாராஷ்டிரா. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். வாக்கின் இன்டர்வியூட அந்த டேட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்குது. டெப்யூட்டி டெர்மினல் மேனேஜர், டியூட்டி ஆஃபீஸர், அப்புறம் வந்து ஜூனியர் ஆஃபீஸர், கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 15th, 16th ஏப்ரல் இந்த 2 டேட்டில் நடக்குது. ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், யூட்டிலிட்டி ஏஜென்ட் அண்ட் ரேம்ப் டிரைவர் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 17th, 18th ஏப்ரல் இந்த 2 டேஸில் நடக்குது. அப்புறம் ஹேண்டிமேன், ஹேண்டி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 19th and 20th இந்த 2 டேஸில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் அந்த டேட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ பேஜ் பாட்டமில் இருக்க அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி அஃபீஷியல் PDFல வந்து இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ வாக்கின் இன்டர்வியூ இங்கே பார்த்தீங்கன்னா அதோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. வாக்கின் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் அட் பூனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து என்னெல்லாம் பொசிஷன்ஸ் இருக்குது, அதோட நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அப்புறம் வாக்கினோட டேட் அண்ட் டைமு, வென்யூ வந்து சேம் வென்யூ தான் எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் இந்த ஃபஸ்ட்டில் இருக்க அந்த 5 போஸ்ட்டுக்கு இந்த கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வரைக்கும் 15th, 16th 2 டேஸில் மார்னிங் 9:30 to 12:30 அந்த டைமிங்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறம் ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் இந்த 2 போஸ்ட்டுக்கும் 17th, 18th அதே 9:30 to 12:30 அந்த டைமில் நடக்கும். ஃபைனலாக இருக்க அந்த ஹேண்டிமேன், ஹேண்டி உமனுக்கு வந்து 19th ஏப்ரல் to 20th ஏப்ரல் மார்னிங் வந்து 9:30 to 12:30 சேம் டைம் நடக்கும். இந்த 3 டேஸில் அதாவது 2 நாளாக பிரிச்சு நடக்குது. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இங்கே பார்த்துங்க, நம்ம வெப்பேஜில் பார்த்தா அதே டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்டான குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த டேபிள் இருக்குது. ஸோ இதை செக் பண்ணிக்கிங்க. இது இந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட்டும் இந்த டேபிளில் இருக்குது. ஸோ டெப்யூட்டி டெர்மினல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 60,000 சேலரி. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 55 வரைக்கும் இருக்கலாம். இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அல்லது MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதோடு சேர்த்து 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்புறம் அந்த ஜாபோட அந்த நேச்சர் ஆஃப் ஜாப் ஃபங்க்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி ஆஃபீஸர் பேசஞ்சர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குது. அடுத்து ஜூனியர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஜூனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் பேச்சுலர்ஸ் டிகிரி, இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி. அதோடு சேர்த்து லைட் மோட்டார் வெஹிக்கிளோட டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதோடு சேர்த்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்கணும். சேலரி வந்து 27,450. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரலுக்கு 28 இயர்ஸும், OBC, SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட் இருக்க கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேம்ப் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னெல்லாம் டிசிப்ளின்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது.
அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன், அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து வேலிட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதில் டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏஜ் லிமிட் இருக்குது. யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம் டிரைவர், இது வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதோடு சேர்த்து டிரைவிங் லைசன்ஸ் வேணும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போஸ்ட்டுக்கெலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் இருக்கணும். அதுக்கடுத்து ஹேண்டிமேன் ஹேண்டி உமன், இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான இந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் லோக்கல் ஹிந்தி நாலேஜும் வேணும். சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது 22,530. செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்குது, பர்சனல் அண்ட் விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ வேறு ரிட்டன் டெஸ்ட் இந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. இது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. சில போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன மாதிரி செலெக்ஷன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. இங்கே வந்து ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து இருந்துச்சுன்னா, மேலே பார்த்தா நம்ம எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம பார்த்த அட்ரஸ்க்கு வந்து நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணுன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து க்ளீனாக ஃபில் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். அதோடு சேர்த்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ், அதோட டெஸ்டிமோனியல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி கொண்டு போகணும். இதோடு சேர்த்து முக்கியமாக அந்த அப்ளிகேஷன் ஃபீ வந்து நீங்கள் டிடி வந்து எடுத்துகிட்டு பேங்க்கில் வந்து டிடி பே பண்ணி அந்த டிடி காப்பி கொண்டு போகணும், ஒரிஜினல் டிடி கொண்டு போகணும். ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500, மீதி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிடி வந்து எந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும், அப்புறம் பேயபிள் அட் மும்பை அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இன்னும் இன்டர்வியூ போகிறப்ப கொண்டு போகணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டான கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்ற அந்த லிஸ்ட்டு. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்க தேவையில்லை, பட் வெரிஃபிகேஷன் டைமில் மட்டும் கொண்டு வந்தால் போதும். வேலிட் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வரணும். அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸில் பார்த்துங்க, இது வந்து ஒரு பெர்மனெண்ட் ஜாப் கிடையாது, இது வந்து ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு 3 to 5 years அந்த மாதிரி மினிமம் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்ட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபைனலாக வந்து எப்போ ஜாயின் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்துங்க, நான் சொல்கிறது போல் ஃபிக்ஸட் டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் 3 years வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ரினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஸோ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு 3 years வந்து ரினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த ஜாபோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இனிஷியலாக பூனேயில் இருக்கும், ஃப்யூச்சரில் வந்து இந்தியாவில் இருக்க எங்கே வேணாலும் ப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதையும் ஒட்டி எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அதை வந்து இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும். இதோடு சேர்த்து அந்த டிடி 500 rupees ஜென்ரல் கேட்டகரி, அதோடு சேர்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இதில் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இங்கே இருக்குது ஃபைனலாக பேஜ் நம்பர் 18 பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச் வித் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு கொண்டு போகணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதோட எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பீஸ், ஒரிஜினல் தேவையில்லை. ஸோ ஒரிஜினல் வந்து உங்களுக்கு எப்போ இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் தேவைப்படும் போது கேட்பாங்க, அதையும் கொண்டு போங்க. பட் அட்டாச் பண்ணி கொடுக்க வேண்டியது இதை மட்டும் தான். இனிஷியலாக ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஒரிஜினல் காமிச்சா போதும். ஸோ இன்டர்வியூட டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கிங்க. 15th 28th வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டிக்கு எந்த போஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.